வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த பேரை கடந்த 3-4 நாட்களாக நம்ம சமூக வலைதளத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சில நாட்களுக்கு முன்பாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் இருக்கார்ல, அவர் என்ன சொன்னார்னா, நம்ம நாட்டில் வேலை இல்லாத சில இளைஞர்கள் இருக்காங்க, கரப்பாம்பூச்சி மாதிரி. என்ன பண்ணுறாங்கன்னா, ஜுடிஷியரி சிஸ்டத்துக்கு எதிராக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, வேலை வெட்டி இல்லாமல் அப்படின்னு ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தார். இப்போது அந்த காக்ரோச் கரப்பாம்பூச்சி பேரில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற பேரில் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சோசியல் மீடியாவில் போஸ்ட் போட்டு 2-3 நாளில் 10 மில்லியனுக்கு அதிகமான ஃபாலோவர்ஸு வந்திருக்கு. இன்ஸ்டாகிராமில் 10 மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸு. யார் அந்த ஆள் அப்படின்னா, அபிஜித் திப்கே அப்படிங்கிறவர் தான் அந்த ஆள். அவர் இதுக்கு முன்னாடி ஆம் ஆத்மி பார்ட்டியில் பொறுப்புலாம் இருந்திருக்காரு. முதல்ல இந்தியாவிலே இல்லை, அமெரிக்காவில் இருந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக எங்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் பதிவு போட்டுக்கிருக்காரு. அடுத்து இந்த அபிஜித் திப்கே என்ன பண்ணியிருக்காருன்னா, சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. பிஜேபியுடைய அக்கௌண்ட்டை எல்லாரும் அன்ஃபாலோ பண்ணுங்க, மாசா அன்ஃபாலோ நடக்கணும், பல்காக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விட்டுருக்காரு. இதில் கூத்து என்னன்னா, இப்போது இன்ஸ்டாகிராமில் பிஜேபிக்கு 8.7 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அன்ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு இவர் அழைப்பு விட்ட கொஞ்ச நேரத்தில் 8.7 மில்லியனாக இருந்த ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கை 8.8 மில்லியனாக இப்போ அதிகரிச்சிருக்கு. அன்ஃபாலோ பண்ண சொல்லி அழைப்பு விட்டுருக்காரு இந்த ஆள். ஆனால் ஃபாலோவர்ஸுடைய எண்ணிக்கை கூடியிருக்கு பிஜேபிக்கு. இப்போது உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி பிஜேபி அப்படின்னு சொல்கிறாங்க. 4 நாளில் அந்த கட்சியை தட்டி தூக்கிட்டோம் அப்படின்னு போஸ்ட் போட்டிருக்காரு. இன்ஸ்டாகிராமில் 10 மில்லியன் ஃபாலோவர்ஸை கிராஸ் பண்ணதை தட்டி தூக்கிட்டாங்களாம் பிஜேபியை. பிரகாஷ் ராஜ் அதுக்கு முட்டு கொடுக்குறாரு. ஓ சூப்பர் செம அப்படின்னு ராஜ்தீப் சர்தேசாய், பிரகாஷ் ராஜ், அகிலேஷ் யாதவ் இவங்கெல்லாம் முட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ராகுல் காந்திக்கு இன்ஸ்டாகிராமில் 13 மில்லியன் ஃபாலோவர்ஸ்ன்னு நினைக்கிறேன். புனித் ராஜ்குமாருக்கு, அர்ஜுன் கபூருக்கெல்லாம் 15 மில்லியனுக்கு அதிகம். அப்போது ராகுல் காந்தியை விட அர்ஜுன் கபூருக்கு தான் அவ்வளவு ஃபாலோவர்ஸு. அவர் தான் தேர்தலில் நின்னா ஜெயிக்க முடியும், ராகுல் காந்தி தோற்றுருவார் அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ்காரங்க ஒத்துக்குவாங்களா? இங்கே இந்தியாவில் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆனால் அதை வச்சுட்டு வாக்குகள் வாங்க முடியுமா? வாக்குச்சாவடிக்கு வந்து பொதுமக்கள் ஓட்டு போடுவாங்களா? இப்போ கூட ரீசெண்டாக ஒன்று படித்தேன், 5 மில்லியனுக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் சோசியல் மீடியாவில் வச்சுருக்காராம். எலெக்ஷனை சந்திச்சிருக்காரு. எவ்வளோ ஓட்டு தெரியுமா வாங்கியிருக்காரு? 155 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஆனால் இன்ஸ்டாகிராமில் 5 மில்லியன் ஃபாலோவர். இந்த இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் எல்லாம் காசு கொடுத்து கூட வாங்கிக்கலாமா? இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ்காரங்க, பாகிஸ்தான்காரங்க, துருக்கிக்காரங்க, வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்தியர்கள் ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. இந்தியர்கள் 10% தான் இந்தியர்கள், மீதி எல்லாமே வெளிநாட்டை சேர்ந்தவர்கள். இப்படி ஓடி இருக்கு. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இந்தியாவில் ஜென் இசட் தலைமுறை இருக்காங்களே, அவங்கள பயன்படுத்தி எப்படியாவது ஒரு போராட்டத்தை நடத்திடணும். எப்படி நேபாளம், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் இங்கெல்லாம் ஒரு கலவரத்தை தூண்டினாங்களே ஜென்சி தலைமுறையை வச்சு, அது மாதிரி இந்தியாவில் எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்னு பல பேர் துடிக்கிறாங்க. ஏன் ராகுல் காந்தியே பல முறை ஜென்சி தலைமுறையை போராட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனால் ஜென்சி தலைமுறை எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஸியாக இருக்காங்க. இப்போது காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற பேரில் அக்கௌண்ட்டு தொடங்கின 2-3 நாளில் 10 மில்லியனுக்கு அதிகமான ஃபாலோவர்ஸு அந்த அக்கௌண்ட்டில் வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்னா, டெஃபினட்டாக இதன் பின்புலத்தில் பெரிய பெரிய பணங்கள் கைமாறி இருக்கும். இந்தியாவில் இது மூலமாக எப்படியாவது ஏதாவது வருங்காலத்தில் ஒரு பெரிய போராட்டத்தை தூண்டி இந்தியாவுடைய அமைதியை சீர்குலைக்க முயற்சிகள் நடக்கலாம். அதை இந்தியன் கவர்மெண்ட் தான் விசாரித்து இதன் பின்னணியில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்து ஜெயிலுக்கு அனுப்பணும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டியூட்டி. நிறைய பேர் மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சிஜேபி பின்னணியில் இந்தியாவில் எப்படியாவது ஒரு பிரச்சனையை தூண்டிடணும் அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம படிக்கிறோம்ல. ஜார்ஜ் சோரஸுடைய பேரெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம்ல. அது மாதிரி டெஃபினட்டாக இதன் பின்னணியில் ஒரு பெரிய மாஃபியா இருக்குது. அதை மோடி தலைமையிலான பிஜேபி கவர்மெண்ட் தான் யார் இதன் பின்னணியில் இருக்கா, இவர்களுடைய உண்மையான நோக்கம் என்ன, இதாக தான் இருக்கும். இந்தியாவில் அமைதியை கெடுக்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கும். யாரெல்லாம் இருக்காங்களோ கைது செய்து உள்ளே அனுப்புனாதான் இனி இது மாதிரியெல்லாம் புத்தி வராது. இந்தியாவில் பிரச்சனையை தூண்டணும் அப்படிங்கிற புத்தி வராது.
சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.